இங்க உள்ளவங்களை போடாம வெளியூருக்காரங்களா கொண்டு வந்து போறாங்க. அவங்க வந்து இந்த சேமலையில எண்ணெய் நக்கி ஒண்ணு ஒட்டாக்குவாங்க. அது மாதிரி இந்த தொகுதி மக்களோட குறிப்பா சொல்லலாம் அந்த பட்டியலின மக்களோட ஒன்று சேரணும். இதனால என்னன்னா அவங்க எப்பயுமே மற்ற அரசியல்வாதி மேல்மட்டத்திலே இருந்தாங்க. இவங்களுக்கும் அந்த பட்டியலின மக்களுக்கும் எந்த விதமான தொடர்பே இல்லை. இதனால இந்த இடஒதுக்கீடு என்ன பிரயோஜனம்? வணக்கம். இப்ப தமிழ்நாட்டுல நடைபெறக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல்ல பெரிய நாடாளுமன்ற தொகுதியோட இந்த தனி சட்டமன்ற தொகுதின்றாங்க. ஆமா, இந்த தனி சட்டமன்ற தொகுதி என்ன அர்த்தம்? விளக்கம் சொல்லுங்க, புரியல. அதாவது இந்தியாவில் நிலம் இல்லாம கூலி வேலை செய்யக்கூடிய அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களுக்கும் அதே போல மலைஜாதி மக்களுக்கும் இவங்களுடைய சமுதாய முன்னேற்றத்துக்காகவும் இவங்களுடைய வாழ்வாதார முன்னேற்றத்துக்காகவும் இடஒதுக்கீடு முறையை வந்து நம்ம இந்திய அரசியல் சட்டம் வந்து வகுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதியில பட்டியலினத்தை சேர்ந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 44 சட்டமன்ற தொகுதி தனி தொகுதியாக ஒதுக்கப்பட்டிருக்கு. அதே போல மலைவாழ் மக்கள் எஸ்டிட் வாங்கல அவங்களுக்கு 2 தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த விகிதாச்சார அடிப்படையில தற்போது வந்து தேர்தலில் வந்து இந்த தொகுதி கடைபிடிக்கப்பட்டு வரும். அதே போல பாத்தீங்கன்னா மக்களவையில 39 தொகுதி, அதுல 7 தொகுதி வந்து பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இது எதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்குன்னா இந்த சமூகம் வாழ்க்கையில விளிம்பு நிலை கீழே இருக்கு. மக்களோட அவங்க சேர்ந்து வாழ முடியல. இவங்களை சேரியா ஒதுக்கி வச்சிருக்காங்க. இந்த சமுதாய மக்கள் எல்லா மக்களோடையும் ஒன்றிணைந்து சமமா வாழணும். இந்த சமூகம் முன்னேறும். அதே போல இந்த சமூகம் வந்து வாழ்க்கை தரத்துல முன்னேறினாத்த இந்த இந்திய நாடு வந்து வளர்ச்சாகும். இந்தியாவில் உள்ள அனைத்து தரப்பு மக்களுடைய வாழ்க்கையும் மேம்பட்டாத்த ஒரு நாடு முன்னேற முடியும். அதுதான் வல்லரசா ஆக முடியும். அதுக்கான சார் இப்ப தனி தொகுதியை கொடுத்துருக்காங்க. இதுல சார் பிரச்சனை உங்களுக்கு? நல்ல கேள்வி. தனி தொகுதியை கொடுத்துட்டாங்க, அதுல பிரச்சனை இல்லை. நல்ல நோக்கத்துக்காக இந்த இடஒதுக்கீடுன்றதை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அது சரியா நடக்குதா அப்படின்றத எங்க பிரச்சனை. எப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு எடுத்துங்க, பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியா இப்ப 15 வருஷம் 3வது பீரியடு இப்ப தனி தொகுதியா ஒதுக்கியிருக்காங்க. சுழற்சி அடிப்படையில சந்தோஷம். எதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கு? இந்த பட்டியலின மக்களை சேர்ந்தவங்க சட்டமன்ற உறுப்பினராகி அவங்க சார்ந்த அந்த சமுதாய மக்களுக்கும் மற்ற மக்களுக்கும் நன்மை செய்யும் போது அந்த சமுதாயம் கீழ்நிலையிலிருந்து கொஞ்சம் மேல வருவாங்க. அனைத்து தரப்பு மக்களாக சமமா பாதிக்கூடிய ஒரு நிலை, சமூக நீதியை எட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனா அது பாத்தீங்கன்னா இப்ப முதல்ல பெரியகுளம் சட்டமன்ற தனி தொகுதியா உருவாக்கப்பட்ட பின்னால யாரை நிப்பாட்டுறாங்க? வெளியூருக்காரங்களா நிப்பாடுறாங்க. ஜெயிச்சு வந்தவங்களை பார்ப்போம். முதல்ல லாஸ்டர் ஜெயிச்சு வந்தார். அவர் வந்து பிறப்பிடம் வந்து ஒரு இடமா இருந்தாலும் கோம்பைக்கு பக்கத்துல, ஆனா அவர் இருந்து வாழ்ந்தது கூட மதுரை. அவருனால இந்த தொகுதியில் உள்ள பட்டியலின மக்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. லாசருக்கு பின்னால அதிமுகவுல சார்பா நின்று வெற்றி பெற்றவர் கதிர்காம் டாக்டர். அவர் வந்து பூர்வீகம் பாத்தீங்கன்னா போடி தொகுதி. ஆனா இங்க வந்து நின்று ஜெயிச்சார். ஆனா இந்த ஜெயிச்சாலும் அந்த பட்டியலின மக்களோட அவர் ஒன்றிணையல. அந்த மக்களோட சேர்ந்து அவர் எந்த விதமான செயல்களா அவர் மேல்மட்ட அரசியல்வாதியா இருந்துட்டார். அதற்கு பின்னால அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பிறகு இடைத்தேர்தல் நடந்துச்சு. அதற்கு அடுத்த பொது தேர்தலையும் சரவணகுமார் என்ற ஒருத்தர் இந்த தொகுதியில வந்து வெற்றி பெற்றார் திமுக சார்பா. அவருடைய பாத்தீங்கன்னா அவருடைய சொந்த ஊர் மதுரை பக்கத்துல வாடிப்பட்டி. இப்படி வெளியூருக்காரங்களா கொண்டு வந்து இந்த பட்டியலின சமுதாயத்து மக்களை வந்து இங்க உள்ளவங்களை போடாம வெளியூருக்காரங்களா கொண்டு வந்து போறாங்க. அவங்க வந்து இந்த சேமலையில எண்ணெய் நக்கி ஒண்ணு ஒட்டாதுவாங்க. அது மாதிரி இந்த தொகுதி மக்களோட குறிப்பா சொல்லணும் அந்த பட்டியலின மக்களோட ஒன்று சேரணும். இதனால என்னன்னா அவங்க எப்பயுமே மற்ற அரசியல்வாதி மேல்மட்டத்திலே இருக்கிறாங்க. இவங்களுக்கும் அந்த பட்டியலின மக்களுக்கும் எந்த விதமான தொடர்பே இல்லை. இதனால இந்த இடஒதுக்கீடு என்ன பிரயோஜனம்? இந்த எம்எல்ஏனால தனி தொகுதியா உருவாக்கப்பட்டு பட்டியலின மக்களுடைய பிரதிநிதியா வரக்கூடியவங்க அந்த பட்டியலின மக்களுக்கு எதுவுமே செய்யறது கிடையாது. அவங்களுடைய வீடுகளை நடக்கக்கூடிய நல்லது கெட்டது போன்ற கல்யாணம், காது குத்து, கருமாதி போன்ற எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள முடியல. இது எவ்வளவு பெரிய வெட்கக்கேடு.
இந்த இடஒதுக்கீடு முறை கொண்டு வந்துமே எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. இது ஏன் கொண்டு வந்தாங்க, எது கொண்டு வந்தாங்க என்ற நோக்கம் சித்தாந்தம் எல்லாம் முறியடிச்சிருச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேருக்கு எஸ்சி தொகுதியா ரைட், ஒரு எஸ்சியை நிப்பாட்டுவான். எங்க நிப்பாட்டுவான்? வெளியூர்கார கொண்டு வந்து. ஏன் உள்ளூர்ல இல்லையா? இவ்வளவு பறந்த பெரிய சட்டமன்ற தொகுதியில 2 லட்சம் வாக்காளர் இருக்கக்கூடிய இடத்துல ஏன் என் பட்டியலினத்தை சேர்ந்தவங்க யாருமே இல்லையா? படிச்சவங்க இல்லையா? அறிவாளி இல்லையா? மக்களுக்கு சேவை செய்யும் எண்ணம் இல்லையா? சமூக போராளி இல்லையா? ஏன் நீங்க இங்க எல்லாம் இல்லாம வெளியூர்ல கொண்டு வந்து போறீங்க? இதனால இந்த மக்களுக்கு என்ன நன்மை? அப்ப இந்த இடஒதுக்கீடு நோக்கம் தீர்த்து போதுல இதை சரி செய்ய வேண்டியது யாரு? எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இது பொறுப்பும் கடமையும் இருக்கு. ஆனா இதெல்லாம் மறந்துட்டு என்ன செய்யறாங்க? இந்த மக்கள் முன்னேறக்கூடாது அப்படின்ற ஒரு கெட்ட நோக்கத்தோட எல்லா அரசியல்வாதிகளும் என்ன செய்யறாங்க? வெளியூர் வந்து போடுறாங்க. இந்த முரண்பாடு என்னைக்கு கலையுதோ அன்னைக்குதான் இந்த முன்னேறு. இன்னும் 100 வருஷம் இல்ல, 500 வருஷமானாலும் பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடஒதுக்கீடு கேலி கூத்து, அவ்வளவுதான். இதனால எந்த விதமான பிரயோஜனம் இல்ல. இப்ப எல்லாமே வெளியூர்னு சொல்றீங்க. இப்ப நடக்கிற பிரச்சனையும் நீங்க சொல்ற வெளியூர் அளிக்கிறாங்க. அப்போ இந்த தேர்தலும் அந்த மக்களுக்கு ஒரு நல்லது பிறக்காது சொல்றீங்களா? நிச்சயமா பிறக்காது. ஏன்னா இன்னைக்கு 4 முனை போட்டி, முக்கியமா 4 முனை போட்டி. இதுல 2 திராவிட கட்சி போட்டிருக்காங்க. 2 திராவிட கட்சியில திமுக சார்பா விடுதலை சிறுத்தை கொடுத்திருக்காங்க. அவரும் மதுரைய பூர்வமா கொண்டவர். அதே போல ஏடிஎம்கேல தினகரன் கொடுத்திருக்காங்க. அவர் போடி தொகுதியை பூர்வமா கொண்ட டாக்டர் கதிர்காம அவர் கொடுத்திருக்காங்க. அதாவது நாம் தமிழர் கட்சியில தேவாரத்துல இருந்து கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் தமிழக வெற்றி கழகத்துல பெரிய கொடுத்திருக்காங்க. ஆனா வெற்றி வாய்ப்புள்ள வேட்பாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி இருக்கு. ஆனா இந்த 2 வேட்பாளர் எடுத்தீங்கன்னா இந்த தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாத ஆளா இருக்காங்க. 2வது, இவங்க எப்படி இந்த பட்டியலின மக்களுக்காக பாடுபடுவாங்க, இந்த பட்டியலின மக்களோட சேர்ந்து அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு எந்த வழியில இவங்க துணை நிற்பாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்க துணை நிற்க மாட்டாங்க. அதனால இது ஒரு கண்டெடுப்புக்காக இந்த தேர்தல் நடைபெறுவதே நான் நினைக்கிறேன். இப்ப இதே போல வெளியூர் வேற தொகுதியில இருந்து இப்ப எஸ்சி தொகுதியில போட்டியிட அந்த ஒரு சம்பவத்தினால உள்ளூர் மக்களோட பிரதிநிதித்துவம், அதாவது உள்ளூர் மக்களோட முக்கியத்துவம் குறைஞ்சு போகுதா? அப்ப உள்ளூர் மக்கள்ல அந்த வேட்பாளர் நிற்கக்கூடிய அளவுக்கு தகுதிய இப்ப வரைக்கும் கடந்த 70-75 வருஷத்துல ஆண்ட கட்சியாளர் அந்த பட்டியல் மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தலையா? இப்ப கேள்வி இருந்தா கட்டாயம் அந்த சுதந்திர காலத்துக்கு பின்னால இந்த பட்டியலின மக்களும் அந்த மலைவாழ் மக்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேறல அப்படின்றதுக்கு இதே ஒரு உதாரணம். ஒரு தொகுதியில அந்த தொகுதியை சேர்ந்த மக்களை ஒரு ஆளை வேட்பாளர் நிப்பாட்ட முடியலன்னா அவங்க வாழ்க்கை தரம் உயரலாம் தானே அர்த்தம். இது வரைக்கும் ஆண்ட கட்சிகள் அந்த மக்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்துக்காக எதுவுமே செய்யல, அதுதான் உண்மை. அதனாலதான் வேட்பாளர் கிடைக்கல. முன்னேற்றலையா இல்ல இவங்களை யாரும் முன்னேற்ற கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? 2மே இருக்கு. வாழ்க்கை தரமும் முன்னேறல, இன்னும் முன்னும் ஏற்றி விடக்கூடாதுன்றதே இன்றைக்கு உள்ள அனைத்து அரசியல்வாதிகளுடைய எண்ணமா இருக்கு, ஒட்டுமொத்த எண்ணமா இருக்கு. அதோட காரணம் என்ன இருக்கும்? இந்த மக்கள் முன்னேற என்ன பிரச்சனை உங்களுக்கு? சரி, ஒரு தனித்தொகுதி மக்கள் முன்னேறலாம், என்ன பிரச்சனை இந்த கட்சிகளுக்கு? அரசியல்வாதியை எதை நினைச்சு இந்த மாதிரி கொடுக்குறான்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, இந்த பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவரும் மலைவாழ் மக்களும் சமூகத்துல சம அந்தஸ்து பெறக்கூடாது, இவங்க வாழ்க்கை தரம் மேம்படக்கூடாது அப்படின்ற குறுகிய நோக்கத்துல செயல்படுறாங்க. இது எதற்காக அப்படி செய்யறாங்கன்றது உண்மையே புரியல. ஏழை ஏழையாக இருக்கணும், பணக்காரனும் இருக்கணும், அவ்வளவுதான். இந்த வருஷத்தோட இந்த தனி தொகுதி பெரியவளத்தை விட்டு கை மாறிடுது. அதுக்கு பிறகு இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் கனவுலையும் நினைச்சு பார்க்க முடியாது 100 வருஷத்துக்கு இடஒதுக்கீட. அப்ப இந்த வாழ்க்கை தரம் இவங்க என்ன செய்வாங்க? என்னைக்கும் கூலி வேலை செய்யக்கூடிய கொத்தடிமைகளாக, அடக்கப்பட்டவர்களாக, ஒடுக்கப்பட்டவர்களாகத்தான் வாழ முடியும். இதுதான் இந்த மக்களுடைய சாபக்கேடு. இது தொடர்ந்து பட்சம் அப்ப இதுக்கான முடிவு என்னவா இருக்கும்? இதற்கான முடிவு இந்த சமுதாயத்தில் உள்ள மக்கள் எங்க தொகுதி, எங்க தொகுதியில் உள்ளவங்களுக்கு யாரா இருந்தா வேட்பாளர், இல்லைன்னா நாங்க ஓட்டு போட மாட்டோம், இல்லையா நாங்க சுயேட்சை நிப்பாட்டுறோம் போடுங்கன்னு சொல்லணும். இது இந்த பெரியவளம் தொகுதி மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுக்கே இது ஒரு சாபக்கேடுங்க. வெளியூர்ல இருந்தே கொண்டு வந்து போடுறாங்க. ஏன் உள்ளூர்காரங்களை போட மாட்டீங்க? திறமை இல்லையா? பணம் இல்லாம இருக்கும், அது உண்மை. நல்லவங்க நிப்பாட்டுங்க, அப்பதானே நாடு முன்னேறும். இது தனி தொகுதிக்கு மட்டும் இல்ல, பொது தொகுதிக்குமே இது பொருந்தும். நல்லவர்களை நிப்பாட்டுறதே கிடையாது. எந்த சமூகத்தையும் கீழே விளிம்பு நிலைக்கு கீழே இருக்கவங்களை
வாழ்க்கையை கொண்டு வர்றதுக்கான முயற்சியை எந்த அரசியல்வாதியும் முன்னெடுக்கல. இதற்கு காரணம் என்னன்றது கொஞ்சம் கூட புரியல. இவங்க மாற்றாந்தாய் மனப்பான்மையில் இருக்காங்களா அப்படின்ற ஒரு சிந்தனை மேலோங்கி இருக்கு. நன்றி சார்.